உங்களை பார்க்க ஒருவேளை அப்படி இருக்குமா இப்படி என்ன சொல்றியா? அப்படி இருக்குமா இப்படியா? என்ன இப்படியா? எப்படி இருக்கும் ஏங்க? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? என்ன முன்னாடி பாக்குறீங்களா பின்னாடி பாக்குறீங்களா? உண்மையிலேயே நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது நேரம் சரியில்லை. இன்னைக்கு உங்களுக்கு உச்சக்கோட்டை சரியில்லையா? நீங்க 7:30 முட்டை என்கிட்ட மாட்டணும்னு உங்க தலையெழுத்து சொல்லி யார சொல்றது? உங்க தலையெழுத்து என்கிட்ட மாட்டணுமா இல்லையா? ஆனா ஏன் ஜாபம் தப்பிச்சு புட்டியா என்கிட்ட தப்பிக்கணுமா இல்லையா? ஏன் ஜாபம் சும்மா விடாது. இன்னைக்கு உன்னை தெரிகிற தெருப்புல உன் சாம வீட்டுக்கு கொண்டு உரியான்னு பாத்துக்க வைக்க இருமா. என்னது இருமா? நான் உனக்கு அம்மாவா? ஏயா ஏயா மானம் கட்ட குதி ஏன் அறிவு இருக்கா சூறு இருக்கா சொரணா இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா சூம்பி கிடக்கா சுருச்சு கிடப்பா சுண்ணாம தென்னமனே ஏயா ஒரு பொம்பளை ஆடிட்டு இருக்கேன் எதையா பார்க்கணும் பார்த்துக்கிட்டு ஓமாவா இவனுக்கு நான் ஓமாவா? ஏயா இவனை பெற்றிருந்தா நான் என்ன மசருக்கு உட்கா இருக்கேன்? நான் உனக்கு அம்மாவா? போ முண்டை ஏவி விட்டு போ. ஏடா கிளம்பிட்டாங்க. ஏய் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னது? தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுக்கறது பப்புன்ல என்னைய மிட்ட ஆள் கிடையாது. என்னை மனசு பொறுத்தளவு நீங்க நிறைய பார்த்திருக்காங்க. இல்லங்க நான் உங்களுக்கு மரியாதை அடக்கொடக்கமா பெரிய பூலாந்தவி முண்டியா இருப்பாங்களா? இல்லங்க சுருட்டி கட்டிக்கிட்டு மரியாதை கொடுத்தா ஒரு வணக்கம். ஏமா ஒரு பெண்ணை எப்படி இருக்கு தெரியுமா? அடக்க ஒடுக்கமா இருக்கானு. ஏன்னா எந்த நாட்டுல இருந்தாலும் உலகத்துக்கே நாகரிகத்தின் பாடத்தை கற்றுக் கொடுத்தது யாரு தெரியுமா? நம்ம தமிழ்நாடுதான். ஆமா ஆமா ஆமா. என்ன கேட்டேன்? அடக்க ஒடுக்கமா இருக்கு. இல்ல அடக்கமும் இருக்குது ஒடுக்கமும் இருக்குது. நான் சொல்றேன் நீ அவர்கிட்ட கேட்க வேண்டாம் பாவம் அவரை நோவ படிக்காத. நீ என்கிட்ட கேட்டுட்டு ஜெயிச்சுட்டு போ. அப்பத்தான் உனக்கு எனக்கு ஒரு இது இருக்கும். இது இருக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு இது வச்சுக்கவா வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் உள்ள. ஆமா அந்த மாதிரி வச்சுக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே உலகத்துல சாதிக்க பிறந்த ஆம்பளை நாங்க தான். நான் சொல்றேன். யார் யார் சொன்னது? ஏ கேன குன்னாக்கு நாங்களே சாதிக்க பிறந்த பெண்ணு. பெண்ணு இல்லைன்னா ஆனே இல்ல. நீ என்ன சாதிச்சிருக்க? சக்தி இல்லைன்னா சிவனே இல்ல. நீ என்ன சாதிச்சிருக்க? இங்க வேலையே கிடையாது. இல்லமா ஏன்னா எங்களை மிஞ்சிக்கிறது உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்ப நான் உனக்கு கேக்குறேன். கேளு. உலகத்துல சாதிக்க பிறந்த ஆம்பளை நான் சொன்னேன். எப்படி சொல்ற? பொம்பளை நீ சொன்னேல. எங்க ஆம்பளை சாதிச்ச போற நான் சொல்றேன். பொம்பளை நீ என்ன சாதிச்சிருக்க நீ சொல்லு. நாங்க சாதிச்சத நீ சாதிக்க முடியாது. என்ன சாதிச்சிருக்க? நாங்க கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு 10 மாசத்துல ஒரு பிள்ளைய பாப்போம். உன்னால பெக்க முடியுமா? பெத்து காட்டியா பாத்துக்கிறேன். இப்படி ஒரு அதிசயமான கேள்வி எங்கேயும் கேட்டதில்லை. 10 மாசம் பெக்குறாங்களாம். 10 மாசம் எப்படி பாக்குற? 10 மாசத்துல நான் ஒரு பிள்ளைய பேப்பேன் உனக்காண்டி. நான் உன் கூட இருந்தா நீ என்ன உனக்கு பிள்ளை பத்து காட்டுறியா? ஏய் பேசாம எடுத்து போறியா? எடுத்துக்கிட்டியா? இல்ல 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 கொஞ்சம் 10 மாசம் சம்பந்து பக்கறீங்க சொல்றீங்கல்ல. ஆமா கஷ்டப்பட்டு அது பக்கறதுக்கு உடஞ்சு இருக்கிறது யாரு? யோ நீ என்கிட்ட இருந்தா நான் பிள்ளை பாக்குறேன். நான் உன்கிட்ட இருக்கேன். நீ 10 மாசத்துல பிள்ளைய பத்து காட்டு. நான் கொடுக்கறமா நீ எனக்கு கொடு. நானும் கொடுக்குறேன். எப்ப கொடுப்ப? என்ன கொடுக்க முடியாதா? முடியாது. நீ கட்ட பண்ண நான் கட்ட பண்ண முடியாதா? அது வேற யார்ட்டா சொல்லணும். ஏமா நான் கிட்ட சொல்லுமா நான் தான் கொடுக்க முடியும். நீ கொடுக்க முடியாது. நான் கொடுப்பேன். நீ எப்படி கொடுக்குற? அம்மா நானும் கொடுக்க. நீ 10 மாசத்துல பிள்ளைய பத்து காட்டு. நான் வேணா உனக்கு 10 மாசத்துல பிள்ளைய பத்து காட்டுறேன். என்ன கொடுப்ப? பிள்ளை பத்து காட்டுறேன்ல. ஒரு பிள்ளைய பத்து காட்டுறல உனக்கு. பிள்ளைய பக்கற இல்ல. இருமா அப்பா அப்படினு ஒரு ஸ்தானம் உனக்கு. இருமா நான் அம்மாங்கற ஸ்தானத்தை நீ கூட பாப்பா. நான் தான் கொடுக்கிறேன். எப்படி கொடுப்ப? ஆம்பளை கொடுக்க எப்படி பிள்ளை பாப்பா? நீ என்ன 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு மயிரல போயற மயிரை புடிச்சிட்டு நான் இடுப்பு வலி வந்து வயிறு வலி வந்து அங்க போய் இங்க போய் அப்படின்னு நான் கத்தி புள்ள பக்காங்காட்டி உசுறு போயிடுறா பாலா போவானே. வீட்டுல ஏழை உழுதுக்கா நீ வந்து 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு மசரை காட்டிட்டு போயிடுறேன். விளங்காத பேர். இன்னைக்கு காலையில சாதகம் பார்க்க போனேன். இப்போ நல்லா கவனிச்சு கேளுங்க. போனேன் சாதகம் பார்த்தா சாதகக்கார சொன்னாப்புல என்னன்னு தம்பி நீ விட்டாலும் சனியை விடாது. உன்னைய பிடிச்ச சனியை விடாதுடா. இன்னைக்கு உனக்கு சனிய வலது பக்கத்துல உச்சகடத்துல இருக்குறா. ஆனா இந்த வலது பக்கத்துல நீயாத்தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இப்ப ஒண்ணும் இல்ல. ஆம்பளை சாதிச்சு பெரிய எங்க பாதி உட்காருங்க கொஞ்ச நேரம். தாய் குலத்தை பத்தி பேச போறேன். இப்ப ஆம்பளை பத்தி பேசி முடிச்சோன்னே எந்திரிச்சு போறியோ கோவப்பட்டுக்கிட்டு உட்காருங்க. நான் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு நீ இல்ல 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 இப்ப 2 பிள்ளை ஒன்று கடிக்க போகுது பிள்ளை. சும்மா அதிசயமா பேசாத. ஆமா உட்காருங்க. ரொம்ப அதிகமா பேசிக்கிறக்கமா? ஒரு ஆம்பளை பொறுமா ரொம்ப அதிகமா பேசிக்கிறீங்க. பொம்பளை ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆம்பளை ஆச்சுன்னு போறேன். என்ன பண்ணுவா? என்ன ஆம்பளைக்கு மரியாதை இல்லாட்டி ஜாலிமலைக்கு ஆளா பாரு எங்க வர
ஏய் 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 இங்க வாப்ல ஏ கோபிட்டு போகாத என்ன சொல்றிய கோபக்கார மச்சானிமல்ல என் மச்சான் கொடுமை செய்ய மச்சானிமல்ல மச்சான் வருவார் பாரு கோபக்கார மச்சானிமல்ல என் மச்சான் கொடுமை செய்ய மச்சானிமல்ல சிரிச்சிருவா முறைச்சிருவா சின்ன சின்ன சேட்டை செய்வார் அவர் வந்துருவார்ல. நீ இவ்வளவு பேச்சு பேசுறீல இந்த பிளேட்டை நீ பேச பயந்துட்டு ஓடி போயிட்ட. நீ சரியான ஆம்பளை சிங்கமா இருந்தீங்கன்னா நீ இந்த பிளேட்டை பேச பயந்துட்டு ஓடி போயிட்ட. நீ சரியான ஆம்பளை சிங்கமா இருந்தீங்கன்னா இந்த பிளேட்டை ஆடி ஜெயிச்சு போடுறா பாப்பா. அப்படியா? பாப்பா. அப்படியா? ஆமாடா. பாத்துருவா. எப்படி புரியா? ஒரு மைக்கெல்லாம் தள்ளி வைக்கிறவாரு. மைக்க தள்ளி வச்சிருவோம். இன்னைக்கு ஆடுவோம். பாடுறா. காட்டு ரோசா வாடி உள்ள காட்டு ரோசா அடி காட்டு ரோசா வாடி உள்ள காட்டு ரோசா. அதாரே மாம்பழ இழந்த புல இதா ஆடுன்னு பார்த்து அடி காட்டு ரோசா அப்படி ஏமா இங்க அவனை பார்த்தாடுமா. நீ ஓம் பாட்டுக்கு அண்ணன் அதுக்கு பேர் ஆட்டம்ல பப்பனை பார்த்தாடு. அடி காட்டு ரோசா ஐயோ உன்னை யாரா கை கொடுக்க சொன்னா அந்த பிள்ளை கும்பிட கிளம்பிருச்சு. அட நாசமா போறீங்களா உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கப்படுறேன். அடி காட்டு ரோசா ஐயோ அடி கொட்டாம்பட்டி ரோட்டிலே நான் குட்டி போற ஜோக்கிலே ஆவடே நான் ரொட்டியத்தான் திப்படா குட்டியத்தான் அடா அவங்கடா அடா ஏய் அடா செவரட்டி அந்த வந்து அடியாத மாத்திர ஒத்திக்கிறோமா இல்ல நீ போனா தொல்ல வந்து ஒத்திக்கிறோமா. அடி கொண்டையில் தாளம்பு நெஞ்சிலே வாழ கூடையில் என்ன பூ குஷ்பு நீ குசுப்பு. அப்படி அத்தறிஞ்சவாறு எங்கே மணக்குது ரேணுகா பெக்கல தானே மணக்குது. அடி குத்து போடு அத்தறிஞ்சவாறு எங்கே மணக்குது ரேணுகா பெக்கல தானே மணக்குது. அடி பாவக்கா காய்கறி எங்க அட அப்படி போடு இங்க வர்றா போறாங்க கண்டாரி மலை பொலந்துரி நான் என்ன அடி ஆட்டு நீ என்ன அடி வெத்தலை மடிச்சு கொடுமானே வெத்தலை வெளியே சொல்லலாமே. வெத்தலை மடிச்சு கொடு மாமா மத்தத வெளியில் சொல்லலாமா. நீ பேசி உன்னை அடிச்சு கொண்டே விடு. என்ன சொல்லுவ? கொலை கேஸ்ல கூட உள்ளவனா பரவாயில்ல. என்ன சொல்ற சும்மா பாடுறதுக்கு அவர் இருக்காரு. ரெண்டு பேரும் ஆடுறதுக்கு தான் நம்ம. இல்ல நீ ஒதுங்கி போறிய எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேற பொம்பளை வச்சிருக்கியோ? அடி வெத்தலை மடிச்சு கொடு பாரு வெத்தலை வெளிய சொல்லலாம். போடா அடி அப்படி அஹை ஐயோ அப்பா அடி உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சு உட்காரிவாங்களா. அடா ஆமா இந்தா அடி உட்கார்ந்து யோசிப்பாங்களா. அப்படி பொண்ணுகளே சீம சமத்தி ராஜாத்தி சிரிச்சா தாட்டி மகராஜி
அந்த ஒரு இதோட முடிச்சு ஒரு குத்தோட. அடி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஆமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏய் ஏய் அவன மிதிமா ஏய் மிதிமா தூங்குறியாமா மிதிமா பொடி நல்லா இருக்கு ஏய் அடி எடுபட்ட முண்டை. நல்லா இருக்கு நீ சுத்துமா அடி நல்லா இருக்கு அடிமா பல்ட்டி அப்படி அப்படி ஏ சலக்கு ஏ நீ ஆடணும் லவ் பண்றா நீ முதல்ல வேணாம் வேணாம். ஏய் அத்தா அத்தா இங்க பாரு இங்க நிறைய ஆட்டம் ஏற்கனவே இப்படி தூக்கினா சுனாமி வந்து கொள்ள வந்து கொண்டு விடுச்சு. மைக் எடுத்துட்டு இல்ல இல்ல உன் திறமையும் காட்டு என் திறமையும் காட்டு கொஞ்சோண்டு சட்டி போட. நீங்க ஒரு ஆமையும் காட்ட வேணா நீங்க ஆணியே புடுங்க வேணா நீங்க முதல்ல முடிங்க. யூடியூப் வந்திருக்கல அதனால அங்கலையோ நல்லா இருக்கு. என் முண்டை இப்ப என்ன பண்ற? சரி நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. காலம் சட்டி போடல. அதனால எப்படி உங்களை காதல பண்ண தெரியுமா? அந்த செவ்வந்தி பூ மாலை கட்டுன்ற மாதிரி. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா சோடி சிட்டு சிங்காரமாய் மேடையிட்டு சேர போறேன் மேளம் கொட்டு சித்தார பூவிலே மாமண சித்தார பூவிலே மாமணப்பா அப்படி செவ்வந்தி பூ மாலை கட்டி ஐயோ லூசுகளோட வந்து நானும் லூசா போயிட்டேன். சுத்தி விடுறான் சுத்தா பாட்டு போது பாட்டு ஐயோ மாமிதோட தானே இந்நேரம் பூவு மலர்ந்தே மஞ்ச பூமேனி ஏல பூங்குடியே மச்சானே எதுக்கும் துணிஞ்சிருந்தே இன்னைக்கு முதலா கரையும் தேவையும் அதையும் நேரத்திலே செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு அதறிய குடும்பம் என்னைக்கு பாட்டு புது பாட்டு பொன்மானே வாடி தாளாட்டு நூறு பேர படிப்பே கண்ணே பாட்டு புது பாட்டு இந்நேரம் பாட்டு பாட்டு ஏல பூங்கொடியே மச்சானே துணிஞ்சிருந்தே போடுறா அப்படியே பார்வபுரி பார்வபுரி விசாமத்தர் பார்வபுரி விசாம
உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் மெய்யன்றி பொய்யறையாதவன் நந்தானமின்றி பிரதானம் சிக்காதவன் ஒரு பொய் கூட சொல்லாதவன் உலகத்தில் இருக்கின்றானா என்று அவர் என்று கேட்க அவனும் பேசாதிருக்க என்ன அறிவித்தான் வசித்தான். இருக்கின்றான் பாருக்கு ஒருவன் பராதர சகோதரன் வெம்போருக்கு ஒருவன் நீதிக்கும் நேர்மைக்கும் நன்னல் வளனுக்கும் மன தூய்மைக்கு மிக்கான் அயோத்தியாபுரி மன்னன் திருச்செந்த வளர்ப்பு மகன் எனது பரமசீடன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கிறான். ஹரிச்சந்திரன் இருக்கின்றானா? யாரவன்? சுவாமி இச்சிறுவனை நாடி தாங்கள் வந்த காரணம் ஹரிச்சந்திரா உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் ஒன்று வளர்க்கவிருக்கின்றேன். அதற்கு சிறிதளவு திரவியம் தேவைப்படுகிறது. உன்னிடம் இருந்து பெற்று செல்லலாம் என்று. சுவாமி அப்படி ஆனால் தாங்களுக்கு எவ்வளவு தூரம் வேண்டும் என்று கேட்டார். கூறினேன் மற்ற பாறையின் மீது மதம் கொண்ட யானை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் ஆற்றி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயரம்பாய் விழுந்தலுமோ அவ்வளவு தூரம் வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட கணத்தில் தங்கள் யாரும் கொடுக்க முடியாத திரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் மரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். அவன் குடிகள் தான் என்று எண்ணி குடிகளித்த பயிர்களை விலங்குகளை ஏவி அழித்து அவை அனைத்தை வேட்டையாடி கொண்டு விட்டார். நீதி மாநிலம் பழக்கரஜாலை என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்களில் காமமலையில் சிக்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி திருஷ்டித்தேன் 2 மாதர்களை. விடுத்தேன் அவன் பக்கம். அவனை பங்கப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அழித்து துரத்தி அவமானப்படுத்தினான். சிங்கம் போல் கர்ச்சித்த நாகம் போல் சேரி எழுந்தேன். அவன் மணிமா மகுடத்தை பாதங்களை பட்டி பிடித்தான். சாமி என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக இப்படி செய்தீர்கள்? வேண்ட ஹரிச்சந்திரா, இவ்வளவும் செய்துவிட்டு உன் வேறு யாதொரு குற்றமில்லை என்று தெரிவிக்கின்றாயே. என் சினம் தனிய வேண்டும் என்றால் எனது புத்திரிகளை உனது மனைவி சந்திரமதி போல் பாவிக்க வேண்டும். சுவாமி கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் தருகின்றேன். பிற மாதர்களை தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்கக்கூடியவன். வேண்டா சந்திரா, உன்னுடைய கண்ணை கேட்டாலும் கொடுப்பாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்ன சொல் தவறாதவன், உத்தமன். கோரியபடி ஆளுகின்ற மண்ணை கொடு என்று கொடுத்தான். தாரை பார்த்து பெற்றுக்கொண்டேன். ஹரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்து விட்டு சென்ற திரவியம்
எங்கே சுவாமி? அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்கள் நான் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். ஏண்டா சந்திரா, உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அது அடங்கிவிட்டது. வேறு திரவியம் எங்கே? 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 திண்டாடினான், பிணறினான், கேட்டான் கடு, கொடுத்தேன் ராஜகடு 48 நாள் தமனை. 2 பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு காசிமா நகர வீதியிலே விளையோ விளை, விளையோ விளை, விளையோ விளை என்று அழைத்தேன் அக்கினி தேவனை. காலகண்டனாக உருவத்தை மாற்றினேன். அந்த அரிச்சந்திரனை சந்திரமதியையும் மைந்தன் தேவதாசன் விளக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். தனக்கு கூலிக்காக தன்னையே விலகூறி சென்ற அரிச்சந்திரனை குற்றன் தன் திசை. அழைத்தேன் யமதர்மனை. வீரபாகுவாக உருவத்தை மாற்றி அந்த ஹரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். அன்று 56 தேசத்தை அரசாண்ட சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகண்டனத்தில் விஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மைந்தன் தேவதாசன், தேவதாசன், தேவதாசன். அந்த குழந்தை குண வனத்திற்கு சமத்துக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? நாட்டிற்கு சென்றவன் சென்றவன் தான். மறுபடியும் நாட்டில் உன்னுடைய பாதம் வரக்கூடாது. பார்க்கின்றேன் நாகப்பா, நாகராஜா, எப்பொழுது நீ நாக சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கும் தென்படாமல் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. உயிரை கைதுவா. வெற்றி விஸ்வாமித்திரனுக்கு. முடிவெடித்து, முடிவெடித்து, அண்ணா முடிவெடித்து. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தமில்லையே, காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா, சொந்தம் என்பது ஏதடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. கோழிக்கு கட்டி சீவழி கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும்
அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சிலே அடித்தும் யாவர்க்கும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே காசில்லாதவன் குடும்பத்திலே காசில்லாதவன் குடும்பத்திலே நன்றி நன்றி நன்றி